ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைக்குத்தல் அரிசி பற்றி பார்க்கலாம். கைக்குத்தல் அரிசி பலரும் கடையில் வாங்கி சமைச்சிருப்பீங்க. ஆனால் அது உண்மையிலே கைக்குத்தல் அரிசியான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. அது மிஷினில் கொடுத்து அதோட மேல் தொல்லியை மட்டும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா அதை குத்தி அதை எடுத்து சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் உண்மையிலேயே கைக்குத்தல் அரிசிங்கிறது பார்த்திங்கன்னா உரலில் குத்துறதும் குந்தாணியில் குத்துறதும் தான் கைக்குத்தல் அரிசி. இது பேர் தான் குந்தாணி. நம் முன்னோர்கள் உரல் வரத்துக்கு முன்னாடி இந்த குந்தாணியில் தான் நெல் குத்தி சமைப்பாங்க. இது எதில் தயார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மரத்தால் தயார் பண்ணது. பார்க்குறதுக்கே இது ஒரு மரக்கட்டை ஷேப்பில் தான் இருக்கும். இது என்ன மரத்தில் செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவ மரத்தில் செஞ்சது. நம் முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு பொருளில் அழியக்கூடிய வகையில் இருக்கிற இந்த ஒரு பொருளும் இப்போ யாருக்கிட்டையுமே இது கிடையாது. இந்த குந்தாணி பற்றி நான் விசாரித்தப்ப குலதெய்வ கோயிலில் நெல் குத்துறதுக்காக வச்சுருக்குறாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி சின்ன வயசுலேயே நிறைய பேர்த்துக்கு சுகர் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி சாப்பிடும் போது சுகர் வராத தவிர்க்கலாம்.